கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின் முற்பகுதி. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாதாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். யோசுவா மோசேக்கு பின்பதாக எகிப்திலே வாழ்ந்த மக்களை வழிநடத்தின பொழுது அவனுடைய காலமும் ஏறக்குறைய முற்று பெறுகிற தருவாயில பல்வேறு விதமான முரட்டாட்டங்களை சந்தித்தவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு ஆகாதாய் கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். What is your choice in your life? உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய தெரிந்தெடுப்பு என்ன? மோசேக்கு பின்பதாக நான் நடத்தினேன், இம்மட்டுமா 2 நினைவுகளே குந்தி குந்தி நடக்கிறீர்களே, உங்களுடைய தெரிந்தெடுப்பு என்ன என்று சொல்லுகிற கேள்வியை யோசுவா அங்கே வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு திங்ஸ் வாங்க போறப்போ நான் கவனிச்சேன், அப்பா அம்மா எடுத்து வைக்கிற மாதிரியே அந்த ட்ராலியில பையனும் நிறைய திங்ஸ் எடுத்து வைக்கிறான். அவன் ஒன்று ஒன்றா ஓடி ஓடி போய் எடுத்தாந்து வைக்கிறான். அது தேவையா தேவையில்லையான்னு அவனுக்கு தெரியாது. ஆனா அப்பா அம்மா செய்யறத பார்த்தோன்னு அவனும் செய்ய ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் நவுந்து போயிட்டே இருக்கும் பொழுது அந்த தாய் தேவன் அந்த ட்ராலிலேருந்து ஒவ்வொரு பொருளாக அவன் எடுத்து வச்சதெல்லாம் எடுத்து வச்சிடறாங்க வெளியே. அது அவனுக்கு தெரியாது, வச்சிட்டோம் அப்படிங்கிற எண்ணத்துல போறான். அவனுடைய தெரிந்தெடுப்பு அவனுக்கு சரியா தவறா என்று தெரியாது. அந்த தடுமாற்றத்தின் சூழல் தான் இங்கு பிரயாணத்துல வந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு. அவர்களை பார்த்து கேட்கிறான், வாட் இஸ் யுவர் சாய்ஸ்? உங்களுடைய தெரிந்தெடுப்பு என்ன? உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய தாசனாகிய மோசே நடத்தினார், இப்பொழுது நான் நடத்துகிறேன். ஆனாலும் 2 நிலைகள்ல நீங்கள் நடக்கிற நிலைகள்ல மாற்றம் தேவை, மாற்றம் தேவை. உங்கள் தெரிந்தெடுப்பு என்ன என்று சொல்லுகிறார். நிறைவாக இந்த வசனத்திலே சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லி நிர்ணயிக்கிறான். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நாங்கள் இறைவனை சேவிக்கிறோம், இறைவன் நடத்துதலை புரிந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் யாரை சேவிக்கிறீர்கள்? உங்களுடைய தெரிந்தெடுப்பு என்ன என்று சொல்லி கேட்கிறார். நம்முடைய பதில் என்ன? கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்ததனால் கடவுளை தொழுது கொள்ளுகிறேன் என்பதா, அல்லது என் ஆண்டவரனை தொட்டார் மாற்றம் பெற்றேன் என்ற ஆண்டவரை பின்பற்றுவதா? எதை நான் தெரிந்திருக்கிறேன்? எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் தன்னுடைய மகனுக்கு சிறுபிராயத்தில் கொடுக்கிற திருமுழுக்கை கொடுக்க விரும்பவில்லை. அவர் சொன்னார், அவன் விவரம் தெரிந்து அவன் திருமுழுக்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விட்டு விட்டார். காலங்கள் கடந்து போனது. கடைசி வரைக்கும் அவன் திருமுழுக்கை எடுக்கவில்லை. அவன் வாலிப வயது அடைந்தான். அப்பொழுதும் அவனுக்கு அதிலே நாட்டமில்லை. அவன் தடம் மாறின ஒரு வாழ்க்கைக்கு நேராக செல்லுவதை நான் கண்டேன். அன்புக்குரியவர்களே, தாய் தகப்பனாக இருந்து சீரமைக்க வேண்டிய காரியத்தை சீரமைக்க வேண்டும். இங்கு யோசுவா அதைத்தான் தான் நடத்தி கொண்டு வருகிற மக்களுக்கு வலியுறுத்துகிறான். நாங்கள் கர்த்தரை சேவிக்கிறோம், நீங்கள் யாரை சேவிக்கிறீர்கள்? உங்களுடைய தெரிந்தெடுப்பு என்ன என்று சொல்லுகிறார். இதே வார்த்தை இன்றைக்கு நமக்கும் பொருந்தும். என்னுடைய தெரிந்தெடுப்பின் ஆழம் எப்படியாயிருக்கிறது, என்னுடைய அர்ப்பணம் எப்படியாயிருக்கிறது புரிந்து கொண்டால் வெற்றியான வாழ்க்கை தேவனால் நமக்கு அருளப்படும். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, நீர் தந்த இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அருட்கரங்களை எங்களை தாழ்த்துறோம் சாமி. எங்கள் வாழ்க்கையை நீர் மகிமைப்பட அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய தெரிந்தெடுப்பு நீராக இருந்து உம்மால் நடத்தப்பட நீர் கிருபை பாராட்டும். கிறிஸ்து இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள் பிதாவே, ஆமென்.